உலக செஸ் உலகில் ஒரு பெயர் மட்டும் பல வருடங்களாக ஆதிக்கம் செலுத்துகிறது. மேக்னஸ் கார்ல்சன். அவர் பல்வேறு போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். எப்படி மற்ற கிராண்ட் மாஸ்டர்களை விட அவர் முன்னிலையில் இருக்கிறார்? இந்த வீடியோவில் அதை எளிமையாக பார்ப்போம். மேக்னஸ் கார்ல்சனின் மிகப்பெரிய பலம் ஒரே ஒரு ஸ்டைல் இல்லாமல் எல்லா ஸ்டைலிலும் விளையாடும் திறன். அவர் ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம் எந்த நிலையிலும் சமமாக வலுவாக விளையாடுகிறார். எதிராளிகள் அவருக்கு எதிராக முன்கூட்டியே தயார் செய்வது மிகவும் கடினம், ஏனெனில் அவர் பல வகையான தொடக்கங்களை பயன்படுத்துகிறார். அதாவது, மற்றவர்கள் ஒரே வழியில் விளையாடும்போது கார்ல்சன் எந்த நிலைமையையும் சரியாக கையாளக்கூடியவர். பல கிராண்ட் மாஸ்டர்கள் சமமான நிலை வந்தால் டிரா ஆகிவிடும். ஆனால் கார்ல்சன் அங்கேதான் வெற்றி பெறுகிறார். சிறிய முன்னிலை இருந்தாலும் மிகுந்த பொறுமையுடன் எதிராளியை அழுத்தத்தில் வைத்துக்கொண்டு வெற்றியாக மாற்றுவார். அவரை பற்றி பலர் கல்லிலிருந்தே தண்ணீர் பிழிந்து எடுப்பவர் என்று சொல்லுவார்கள். அதாவது, எளிதில் தெரியாத வாய்ப்பையும் வெற்றியாக்கும் திறன். செஸ் என்பது கணக்கு போட்டி மட்டும் இல்லை, மனநிலை மிகவும் முக்கியம். கார்ல்சன் அமைதியாக இருப்பது, தவறு நடந்தாலும் பதட்டப்படாமல் தொடர்வது இவை அவரின் முக்கிய பலங்கள் என்று பல வீரர்கள் கூறியுள்ளனர். அவரால் நீண்ட நேரம் கவனம் குறையாமல் விளையாட முடியும். அதனால் கடைசி கட்டத்தில் கூட அவர் மிக வலுவாக இருப்பார். கார்ல்சன் எப்போதும் மிக சரியான நகர்வுகளை தொடர்ந்து செய்கிறார். மேலும் அவர் எதிராளிகளுக்கு சிக்கலான நிலைமைகளை உருவாக்கி தவறு செய்யும் வாய்ப்பை அதிகரிக்கிறார். இதனால் பல போட்டிகளில் அவர் தோல்வி நிலையை கூட வெற்றியாக மாற்றியுள்ளார். சமீப காலங்களிலும் அவர் பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகிறார். உதாரணமாக 2026இல் நடந்த ஒரு உலக போட்டியில் கூட அவர் தோல்வி நிலையை வெற்றியாக மாற்றி பட்டம் வென்றார். இதன் மூலம் இன்னும் அவர் உலகின் மிக வலுவான செஸ் வீரர்களில் ஒருவராக இருக்கிறார். மேக்னஸ் கார்ல்சன் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்கள்: 1. பல ஸ்டைல்களில் விளையாடும் திறன். 2. எண்ட் கேம் மாஸ்டரி. 3. மன உறுதி மற்றும் பொறுமை. 4. துல்லியமான முடிவுகள். 5. அனுபவமும் தொடர்ந்த பயிற்சியும். அதனால்தான் உலகம் முழுவதும் அவரை செஸ் கோட் என்று பலர் அழைக்கிறார்கள். உலகின் சிறந்த செஸ் வீரர்களில் ஒருவரான மேக்னஸ் கார்ல்சன் வெற்றி பெறுவதற்கான ரகசியம் அவரது நகர்வுகள் மட்டுமல்ல, அவரது மனநிலையும் தான். ஒரு பெரிய போட்டிக்கு முன் அவர் முதலில் கவனம் செலுத்துவது உடல் ஆரோக்கியம். சிறிய உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகள் மூலம் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வார். அதற்கு பிறகு சரியான தூக்கம். நல்ல தூக்கம் இருந்தால்தான் போட்டியின் போது கவனம் அதிகமாக இருக்கும். கார்ல்சன் ஒரு முக்கிய விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்திருப்பார். கடைசி நேரத்தில் அதிகமாக படித்து மன அழுத்தம் பெறக்கூடாது. அதனால் அவர் அமைதியாகவும் எளிமையாக தயாராக இருப்பார். போட்டிக்கு முன் பயிற்சி போட்டிகள் விளையாடுவது அவரின் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது. மேலும் அவர் இசை கேட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வார். இது பதட்டத்தை குறைக்க உதவுகிறது. அவரின் மற்றொரு பெரிய பலம், எதிராளியை பற்றி அதிகமாக கவலைப்படமாட்டார். அவர் கவனம் செலுத்துவது நல்ல நகர்வுகளை செய்வதில் மட்டுமே. ஒரு தவறு நடந்தாலும் பதட்டப்படாமல் தொடர்ந்து விளையாடும் மனநிலை அவருக்கு உள்ளது. செஸ் போட்டிகள் பல மணி நேரம் நீடும் என்பதால் நீண்ட நேரம் பொறுமையாக விளையாட மனதை தயார்படுத்திக் கொள்வார். மேலும் எந்த நிலைமையிலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கும். முக்கியமாக அவர் செஸ்ஸை ரசிப்பார். அழுத்தமாக பார்க்காமல் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக பார்க்கும் பழக்கம்தான் அவரை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறது. இதுவே மேக்னஸ் கார்ல்சனின் மனதளவிலான ரகசியங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.